ஆக்சுவலாக நீங்கள் யார், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, நான் தெரிஞ்சுக்கலாமா? சொல்லுங்கள். என் பேர் வந்து அன்பு. அன்பு தான் எல்லாமே. கூப்பிடுறது அன்பு, ஆனால் நேம் வந்து அஞ்சலி பிரியா. நான் வந்து சும்மா இன்ஸ்டாகிராம் மட்டும் பண்ணியிருந்தேன். வேலைலாம் பெருசாக எதுவும் கிடையாது. சின்ன சின்ன ஸ்கிரிப்ட் வந்து எழுதி கொடுத்துருக்கேன். சினி ஃபீல்டு தான் நானுமே. பட் ஆக்டிங்லலாம் எனக்கு போகல நான். அப்படியே இந்த ரீல்ஸ்குள்ளே வந்தீங்க, எப்படி ரீல்ஸ் பண்ணலாம் அப்படி தோணுச்சு உங்களுக்குள்ள? அது சும்மா டிக்டாக் இருக்கும்போது அதில் ஸ்டார்ட் பண்ணது. பட் ஆக்டிங்கில் இன்ட்ரெஸ்ட் எனக்கு ரொம்ப பயங்கரமாக, ஏன்னா நான் ரொம்ப நடிப்பேன் வேறு. அப்புறம் இன்ஸ்டாகிராம் அது இதுன்னு நிறையா வந்துச்சுல, ஸ்நாக் வீடியோ அந்த மாதிரிலாம் நிறையா வரும். அதுலேருந்து அப்படியே ட்ரை பண்ணி லாஸ்ட்டாக இன்ஸ்டாகிராம் ஒரு 1000 வந்தால் போதும்னு இப்போ யோசிக்கிறேன். மற்றபடி எனக்கு பிடிக்கும்னு நான் ரீல்ஸ் பண்ணுறேன். என்ன மாதிரி ரீல்ஸ்லாம் பண்ணுவீங்க? ஏதோ 1-2 காமிச்சாங்க, ஓகே நான் பார்த்தேன். எந்த மாதிரினா அது என் நேரமான்னு தெரியாது. எனக்கு பிடிச்ச மாதிரி இந்த கொஞ்சம் செக்ஸி வீடியோ இல்லை நார்மல் வீடியோஸ். ஆனால் அந்த லைன் வந்து டபுள் மீனிங் வீடியோவாக இருக்கும். அது வந்து வெளி உலகத்துக்கு வந்து இவங்க இந்த மாதிரி மட்டும்தான் பண்ணுவாங்கன்ற மாதிரி ஆயிடுச்சு. அந்த சாங்ஸ் லைன் வந்து எனக்கு அந்த டைமில் பிடிச்சிருந்தா அந்த ரீல்ஸ் நான் பண்ணுவேன். அது வந்து பார்க்குறவங்களுக்கு இந்த பொண்ணு வந்து இந்த டபுள் மீனிங் சாங் பண்ணால் லைக் வரும்னு கூட நிறைய பேர் என்கிட்ட கேட்டாங்க. ஆனால் அப்படிலாம் கிடையாது. அதனால அந்த ரீல்ஸ் பண்ணுவாங்க. சரி, ஏதாச்சும் ஒரு சாங் இருக்குல்ல, நான் கேட்கும் போது நார்மலாக இருந்துச்சுப்பா, கேட்க கேட்க எனக்கு டபுள் மீனிங் ஆயிடுச்சு, அப்படி ஏதாவது ஒரு பாட்டு இருக்கா? ராக் கோழி 2 முழிச்சிருக்கு, அந்த சாங் வந்து ரொம்ப டபுள் மீனிங் சாங். அது என்ன ரா கோழி முழிச்சிருக்கு, என்ன அர்த்தம் அதுக்கு? அது வந்து ராத்திரி நேரத்தில் 2 கோழி வந்து முழிச்சிட்டு இருக்கான். ரெண்டாலையும் ராத்திரி நேரத்தில் 2 கோழி முழிச்சிருக்கு, அது தூங்காமல் தவிச்சிருக்கு. ஸோ அது கேட்கும் போது உங்களுக்கு நார்மலாக இருந்துச்சு, அப்புறம் அது வந்து அதுக்கப்புறம் தான் அது டபுள் மீனிங் சாங் தெரியும்.